ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் கருத்துக்களெல்லாம் பார்த்து ரொம்ப சந்தோஷம். என்னால் அடுத்து கொஞ்சம் கதை உடனே. அத்தியாயம் 26. காதலும் இல்லாமல் ஈர்ப்பும் இல்லாமல் சூழ்நிலைக்காக ஒரு திருமணம் நடத்த ஆயத்தங்கள் நடந்து கொண்டிருந்தது. மணப்பெண்ணை அலங்கரிக்க தோழிகளும் இல்லை, சுற்றி நின்று ஆர்ப்பரிக்க சொந்தங்களும் இல்லை. அவன் கொடுத்த புடவையை அணிந்து கொண்டு ஆபரணங்களை எல்லாம் மேலோட்டமாக ஒரு பார்வை பார்த்துவிட்டு சிலவற்றை மட்டும் அணிந்து கொண்டாள் சக்தி. தலையை பின்னி பூ வைத்து முகத்தில் லேசாக பவுடர் போட்டு கண்களில் மை தீட்டி பொட்டும் வைத்து கொண்டு காத்திருந்தாள். அது என்ன மாதிரியான மனநிலை என்றே தெரியவில்லை. அவள் அறிந்து இப்படி ஒரு திருமணத்தை பார்த்ததில்லை. பெயருக்கு கூட அங்கு பெண்கள் இல்லை. வீட்டைச் சுற்றிலும் தடிதடியாக காத்தவராயன் போல ஆட்கள் மட்டுமே நின்றனர். வாழை மரங்கள் வாயிலில் கட்டப்பட்டிருக்கவில்லை. பட்டாடை உடுத்திய பெண் பிள்ளைகள் எங்கும் நடமாடவில்லை. ஸ்பீக்கரில் 1000 தாமரை மொட்டுக்களை ஒலிக்கவில்லை. மொத்தத்தில் திருமண வீட்டிற்கான எந்தவித நிகழ்வும் அங்கிருக்கவில்லை. ஆனால் எங்கிருந்தோ 2 ஐயர்கள் வரவழைக்கப்பட்டு நடுக்கூடத்தில் ஹோமகுண்டம் வளர்க்கப்பட்டு மந்திரங்கள் ஓதப்பட்டு கொண்டிருந்தன. கத்தியும் இரத்தமும் மட்டுமே பார்த்த அந்த வீடு முதன்முறையாக மந்திரங்களின் ஒளியில் குளித்து கொண்டிருந்தது. லேசாக அரைக்கதவு தட்டப்பட மெல்ல எழுந்து சென்று திறந்தாள். அங்கு கார்த்தி அவளை மணவரைக்கு வரும்படி கூறினான். எதுவும் கூறாமல் தலையசைத்துவிட்டு மெல்ல அடியெடுத்து மணவரையை நோக்கி நடந்தவளின் மனம் கலங்கி தவித்து அழுது கொண்டிருந்தது. அண்ணா, நீ எங்கே இருக்க? நீ இருந்திருந்தா இப்படி ஒரு திருமணத்தை அனுபவிச்சிருப்பியா? உன்னை தேடி வந்த நான் எங்கே வந்து நிற்கிறேன் பாரு. உனக்கு என்ன ஆச்சு? ஏன் எங்களையெல்லாம் தவிக்க விட்டு இப்படி அமைதியாக எங்கேயோ இருக்க? எப்படியாவது வந்துடுனா, நான் உன் பின்னாடி ஓடி வந்துடுறேன். நம்ம கிராமத்துக்கே போய் நிம்மதியாக இருக்கலாம். எத்தனை மெதுவாக நடந்தாலும் மணவரை அருகே சீக்கிரம் சென்று விட்டாள். அவள் யோசனையுடனே நிற்பதைக் கண்ட ஐயர் உட்காருமா என்றார். அவரது குரலில் சுயத்திற்கு வந்தவள் அவனை நிமிர்ந்தும் பாராது தலையை குனிந்தபடி அமர்ந்தாள். அவளது மனதின் பாதையை உணர்ந்து கொண்ட கேசவன் அமைதியாக ஐயர் சொன்னபடி செய்து கொண்டிருந்தான். சற்று நேரத்தில் மங்கள நாணை அவன் கையில் கொடுத்து கட்டுங்கோ என்றார். மங்கள வாத்தியங்கள் ஒலிக்காமல், பெற்றவர்களின் அன்பான கண்ணீர் இல்லாமல் கேசவனின் அடியாட்களின் முன்பு அவள் கழுத்தில் 3 முடிச்சிட்டு தன்னவளாக்கி கொண்டான். அவளது கண்களிலிருந்து 2 சொட்டு கண்ணீர் அவன் கைகளை நனைத்துச் சென்றது. அதை கவனித்த ஒருவன், அண்ணா, அண்ணி அழுவுது என்றான். அதை கேட்டு அவளது முகவாயை நிமிர்த்தி அவளது கண்களோடு தனது கண்களை கலக்க விட்டவன், இந்த நிமிஷத்திலிருந்து இந்த கேசவன் உன்னுடையவன். நீ எதற்காகவும் அழக்கூடாது. கேசவன் பொண்டாட்டி தைரியமாக இருக்கணும் என்றான் ஆழ்ந்த குரலில். மிரட்சியான பார்வையுடன் சுற்றி இருப்பவர்களை பார்த்துவிட்டு மெல்ல தலையசைத்து ஒப்புக்கொண்டாள். அப்பொழுது குறும்புக்கார அடியால் ஒருவன், அண்ணே, இந்த இங்கிலீஷ் கண்ணாலத்துலெல்லாம் கண்ணால் முடிஞ்சவன கிஸ் அடிப்பாங்களே, அதெல்லாம் கிடையாதா என்றான் சத்தமாக. அதை கேட்டதும் சுற்றி நின்றவர்கள் கொல்லென்று சிரிக்க சக்தியின் மனமோ, ஐயோ, இவன் குரங்கு மூஞ்சியை தூக்கிட்டு வந்துட போகிறான் என்று பயந்தே போனாள். கார்த்திக்கும் சிரித்தபடி, டேய் போங்கடா, சக்தி பயந்துட போகுது, கிளம்புங்க, போய் பிரியாணியை சாப்பிடுங்க என்று விரட்டினான். அதே நேரம் அமைச்சருக்கு கேசவனின் திருமண விஷயம் தெரிவிக்கப்பட்டது. அவன் மீது ஏற்கனவே கடுப்பில் இருந்தவர் அடிபட்ட புலியை போன்று குறுக்கும் நெடுக்கும் கோபத்துடன் நடந்து கொண்டிருந்தார். நல்லா தெரியுமாடா, கேசவனா கல்யாணம் பண்ணியிருக்கான்? ஆமாம் சார். முகத்தில் அத்தனை ரௌத்ரம், உள்மனமும், நான் இங்கே இந்த டாக்குமெண்ட்டை தேடி நாய் மாதிரி அலைஞ்சிக்கிட்டு இருக்கேன், உனக்கு இந்த நேரத்தில் மஜா கேட்குதா என்று அவனை வறுத்தெடுத்து கொண்டிருந்தார். அந்த பொண்ணு எந்த குப்பத்தை சேர்ந்தவ? குப்பம் இல்லைங்க, டாக்குமெண்ட் எடுத்தான்னு ரோட்டில் குத்தி போட்டானே, அவன் தங்கச்சி. பொண்ணு சும்மா தளன்னு இருக்குது சார். என்ன, அவன் தங்கச்சியா? ஆமாம் சார். அவன் சொன்ன செய்தியை நன்றாக உள்வாங்கி கொண்டவர் சற்று நேரம் யோசனையுடன் நடந்து சடார் என்று நின்று, டேய், அந்த பொண்ணுக்கும் டாக்குமெண்ட்டுக்கும் ஏதோ சம்மந்தம் இருக்குது. அதுதான் பொண்ணுங்க பக்கமே திரும்பாதவன் கட்டியிருக்கான். உடனே அந்த பொண்ணோட கிராமத்து வீட்டுக்கு போய் தேட ஆள் ரெடி பண்ணுங்கடா என்றார் வெறியுடன். அந்நேரம் அவரது ஃபோன் அடிக்க செக்ரட்டரி எடுத்து பேசிவிட்டு, சார் லைனில் இருக்கார் என்றான் பவ்யமாக. தன்னுடைய கோபத்தை எல்லாம் மறைத்து கொண்டு, சொல்லுங்க என்றார் சாதாரண குரலில். இன்னும் எத்தனை நாளைக்கு அந்த டாக்குமெண்ட்ஸை தேடி அலைய போகிற? அதுவரை நம்ம ப்ராஜெக்ட் கிடப்பில் கிடக்கணுமா? இல்லை, இப்போ தான் கொஞ்சம் க்ளூ கிடச்சிருக்கு, தேடி பிடிச்சிடலாம். இங்கே பாரு, எனக்கு அதெல்லாம் நேரம் இல்லை. 10,000 கோடிகளை இன்வெஸ்ட் பண்ணிவிட்டு உட்காந்துருக்கேன். நீ என்ன பண்ணுவியோ தெரியாது. 1 மாதம் டைம் டூப்ளிகேட் ரெடி பண்ணி வேலையை ஸ்டார்ட் பண்ணுற. என்ன டூப்ளிகேட்டா? ஏன், நீ எதுவுமே செஞ்சது இல்லையா?
வரிசையாக உன்னோட கணக்கெல்லாம் சொல்லவா? வேண்டாம் வேண்டாம், நான் ஏற்பாடு பண்ணுறேன். அந்த பழைய டாக்குமெண்ட் யார் கையிலையாவது கிடச்சிட்டா அதை அழிக்க உனக்கு சொல்லியா கொடுக்கணும்? சரி, பண்ணிடுறேன். டங் என்று அந்த பக்கம் ஃபோன் வைக்கப்பட்டது. அதற்குள் அமைச்சருக்கு ஏசியை மீறி வியர்த்து வழிந்தது. கை நீட்டி காசு வாங்கும் போது இனித்த மனதிற்குள் இப்பொழுது பயம் பிடித்து கொண்டது. கருணா இல்லாதது வேறு கை உடைந்த மாதிரி இருந்தது. இந்த திட்டத்தில் தனக்கு ஒத்துழைத்தவர்களே அன்று மதியமே வீட்டிற்கு வரவழைத்து மீட்டிங் போட்டார். அனைவருமே ஃபோனில் சொல்லப்பட்ட விதம் செய்வது சரியென்றே கூறினார்கள். அதே சமயம் ஒரிஜினல் டாக்குமெண்ட்டை தேடிக்கொண்டே தான் இருக்க வேண்டும் என்று முடிவெடுத்தனர். அதன்படி முதல் வேளையாக சக்தியின் கிராமத்து வீட்டிற்கு ஆளை அனுப்பினார் அமைச்சர். அவரது ஆட்கள் சென்று பூட்டியிருந்த வீட்டை அக்குவேறு ஆணிவேராக அலசி ஒன்றும் கிடைக்காமல் திரும்பினர். அப்பொழுது அவருக்கு கேசவனிடமிருந்து அழைப்பு வந்தது. ஹாலின் சோஃபாவின் மேல் கால் போட்டு உட்கார்ந்திருந்தவன் இதழ்களில் கிண்டலான புன்னகையுடன், என்ன தலை, போன இடத்துல எதுவும் கிடைச்சுதா? கேசவா, நீ ரொம்ப விளையாடுற. மரியாதையாக சொல்லிடு, டாக்குமெண்ட் எங்கே இருக்குது? எத்தனை கோடி வாங்கின? உன்னுடைய சுயலாபத்துக்காக ஒவ்வொருத்தனையும் அழித்து முன்னேறின. அடுத்து மொத்தமாக ஊரையே அழிக்க முயற்சி பண்ணுறப்பாரு. ரொம்ப தப்பு தலை, வேண்டாம், விட்டுடு. இத்தனை நாள் அந்த டாக்குமெண்ட்டில் இருப்பது அவனுக்கு தெரியாது என்று எண்ணிக்கொண்டிருந்த அமைச்சருக்கு அவன் கூறியதை கேட்டதும் தூக்கி வாரி போட்டது. என்ன சொல்கிற கேசவா என்றார் உருமலாக. கோடி கோடியாக சம்பாதிச்சு வச்சு யாரை சந்தோஷப்படுத்த போகிற? ஒரு நாள் நிம்மதியாக தூங்க முடியுமா உன்னால்? கேசவா, நிறுத்து. டாக்குமெண்ட்ஸ் பற்றி உனக்கு என்ன தெரியும்? ஒரு நிமிடம் ஆழ்ந்த மௌனத்திற்கு பிறகு எல்லாமே தெரியும் என்றான் அழுத்தமான குரலில். அந்த பக்கம் அப்படி ஒரு அமைதி. இதை அவர் சற்றும் எதிர்பார்க்கவில்லை. சொன்னதை கேட்டு கொலையும் கடத்தலையும் செய்து வருபவன் அவன். அதை தாண்டி யோசிக்க தெரியாதவன் என்றே எண்ணிக்கொண்டிருந்தார். ஆனால் விஷயம் மிக மோசமாக போய்கொண்டிருக்கிறது என்பதை உணர்ந்ததும் அவரது மூளை வேகமாக செயல்பட ஆரம்பித்தது. எவ்வளவு வேணும் என்று கூடமே அதிர சிரிக்க ஆரம்பித்தான். தனது அறையில் உறங்கிக் கொண்டிருந்த சக்தி அந்த சப்தத்தில் பயந்து போய் கதவை திறந்து கொண்டு ஓடி வந்தாள். சிரித்து கொண்டிருந்தவனின் பார்வை அவள் மீது படிய கண்களில் பயத்துடனும் உடலில் நடுக்கத்துடனும் நின்றவளின் மீது சுவாரஸ்யமாக ஓட ஆரம்பித்தது. அமைச்சரோ, கேசவா சொல்லு, உன் பங்கு எவ்வளோ வேணும்? ஃபோனை காதில் வைத்தபடி எழுந்து சக்தியின் அருகே மெல்ல வந்தவனின் பார்வை அவளின் உதடுகள் மீது அழுத்தமாக பதிய, எவ்வளவு கொடுத்தாலும் பத்தாதே என்றான். அவளோ அவனது நெருக்கத்தையும் பார்வையின் அர்த்தத்தையும் புரியாது பேந்த விழித்தபடி நின்றாள். இங்கே பார் கேசவா, நமக்குள்ளே ஒரு முடிவுக்கு வருவோம். உனக்கு வேண்டியதை சொல்லு, என்னால் எவ்வளோ முடியும்னு சொல்கிறேன், டீல் போட்டுக்குவோம் என்றார் பதமாக. ஒரு கை உயர்ந்து அவளது கன்னம் தொட்டு லேசாக வருட அவளை பார்த்து கொண்டே, நீ கொடுக்கறது எனக்கு பத்தாது, எதையும் நானே எடுத்து தானே பழக்கம் என்றவனது கரங்கள் அவளது உதடுகளை வருடின. அதுவரை பயந்து கொண்டு நின்றவள் அவனது விரல்கள் உதட்டை வருடவும் விழி உயர்த்தி அவன் முகத்தை பார்த்துவிட்டு அடுத்த நிமிடம் சிட்டாக தனது அறை நோக்கி ஓடினாள். அதை கண்டு தனக்குள் சிரித்து கொண்டவன், தலை, முதல்ல நீ எவ்வளோ வாங்கினேன்னு சொல்லு என்று மீண்டும் பழைய நிலைக்கு திரும்பினான். எனக்கு வேண்டியது டாக்குமெண்ட். அடுத்து இந்த விஷயம் வெளியே போகக்கூடாது. தாடையை தழுவிக்கொண்டே, ஓகே, அப்போ சரி, ஒரு 1000 கோடி அந்த பக்கம் தள்ளு, நான் பார்த்துக்கிறேன். அவன் கூறிய தொகையை கேட்டதும், என்ன 1000 கோடியா? ஊரையே அழிக்க ஏற்பாடு பண்ணுற? அதுக்கு இந்த தொகை ரொம்ப கம்மியாச்சே என்றான் இலக்காரமான குரலில். கேசவா, நான் நினச்சா உன்னை அழிக்க ரொம்ப நேரம் ஆகாது, நினச்சி தான் பாரேன் என்றவன் ஃபோனை அணைத்து சட்டை பாக்கெட்டில் போட்டுக்கொண்டவன் நேராக சக்தியின் அறைக்கு சென்றான். அவளோ அவனது விரல் தீண்டிய இதழ்களை தேய்த்து கழுவி கொண்டிருந்தாள். அவள் வெளியே வரும் வரை அங்கேயே காத்திருந்தவன், நீ என்னோட ரூமுக்கு மாறிடு, உனக்கு தேவையானதை எல்லாம் அங்கேயே வச்சுக்கலாம் என்று கூறி அதிர்ச்சியை கொடுத்து விட்டு வெளியேறினான். அவன் சொன்ன செய்தி அதிர்வை கொடுக்க இதை எப்படி சமாளிக்க என்று புரியாமல் கட்டிலில் தொப்பென்று அமர்ந்தாள். அவனுடன் ஒரே அறையிலா? ஐயோ, அவனை பார்த்தாலே பயமாக இருக்கிறது, என்ன செய்கிறது என்று பலவாறு யோசித்தும் புரியவில்லை. அப்பொழுது கதவை தட்டும் சத்தம் கேட்க அவசரமாக எழுந்தவள் கதவை திறக்க அங்கே கார்த்தி நின்றிருந்தான். சக்தி, உன்னோட திங்ஸ் எல்லாம் கேசவன் ரூமுக்கு எடுத்துகிட்டு போயிடலாம், நீ எடுத்து வச்சிரு, நான் கொண்டு போய் வைக்கிறேன் என்று கூறிவிட்டு நகர இருந்தவனை அவள் குரல் நிறுத்தியது. அண்ணே, நான் இங்கேயே இருக்கிறேனே. அவளது பயத்தை புரிந்து கொண்டவன், பயப்படாத சக்தி, கேசவன் ரொம்ப நல்லவன், நிச்சயமாக உன்னை காயப்படுத்துகிற எதையும் அவன் செய்ய மாட்டான்
என்றான் ஆதரவாக. அவன் அப்படி சொன்னதும் என்ன சொல்வதென்று தெரியாமல் வெறுமனே தலையசைத்து விட்டு அறைக்குள் நுழைந்தாள். உள்ளுக்குள் உதறல் எடுத்தாலும் மெல்ல தனது ஆடைகளை எடுத்து வைக்க ஆரம்பித்தாள். அப்பொழுது அவள் ஊரிலிருந்து கொண்டு வந்த பை கண்ணில் பட்டது. மெல்ல அதன் ஜிப்பை ஓப்பன் செய்து உள்ளே இருந்தவற்றை எடுக்க ஆரம்பித்தாள். சில பல ஆடை மற்றும் அண்ணனுக்காக ஊரிலிருந்து கொண்டு வந்த கோவில் பிரசாதங்கள் இருக்க நீளமான கவர் ஒன்றும் இருந்தது. சற்றே கனமான கவருடன் ஒரு சிறிய கவர் ஒன்றும் இருந்தது. மெல்ல சிறிய கவரை பிரிக்க அதிலிருந்து கடிதம் கீழே விழுந்தது. தனது சம்பள பணத்தில் தங்கைக்காக ஒரு மொபைல் வாங்கி அனுப்பியிருந்தான். அந்த கடிதத்தை எடுத்து படித்தவளின் கன்னங்களில் கண்ணீர் வழிய ஆரம்பித்தது. டப்பாவை கூட பிரிக்காமல் அந்த மொபைல் அப்படியே இருந்தது. அதை ஓரமாக வைத்துவிட்டு மற்றொரு கவரை கையில் எடுத்து அது என்னவென்று பார்க்க எண்ணினாள். அப்பொழுது மீண்டும் கதவு தட்டப்பட அதை அப்படியே தனது பைக்குள் வைத்து ஜிப்பை மூடிவிட்டு எழுந்து சென்றாள்.